சுதர்ஷன் 4 கியர் இருக்குது. அதே மாதிரி வந்து 1 to 5 cc. இந்த பைக்கின முன் பக்கமே நல்லா இருக்கும். முன் பக்கமே நல்லா இருக்கும். அதாவது எல்இடி டிஎல்ஆர் தான் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல வந்து முன்னுக்கு இருக்க அந்த ஸ்டைலான வந்து ஒரு டிசைன் வந்து ஒரு அந்த ரைடர் டபுள் ஆர் ரைடர் அந்த ஷேப்பை கொண்டு வடிவம் அமைச்சிருக்காங்க. இதுல எங்களுக்கு இப்போ கூடுதலா பிளாக் கலர்ல வந்து அவைலபிளா இருக்குது. நீங்க பிளாக் கலர்ல வந்து யஷோ ஷோரூமுக்கு வரும்போது நீங்க ஸ்டாண்டர்ட் ரோட் ஷோரூம்ல நீங்க அதை போயிட்டு போகலாம். பைக்ல வந்து சிக்னல் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு இருக்கும். இந்த சிக்னல் நீங்க ஏதாவது சிக்னல்லாம் வந்து உள்ளுக்கு இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் ஒன்று தரும். அது மட்டும் இல்லாத இந்த பைக்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு டேமேஜ் சொன்னா இது நீங்க பார்ட்ஸா மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க மட்டால் எடுத்து சொன்னா இங்க ஒரு பார்ட்ஸ் இங்க ஒரு பார்ட்ஸ் நடுவில் 3 துண்டா இருக்கும். நீங்க இந்த சைட்ல சின்ன டேமேஜ் சொன்னா நீங்க ஃபுல்லா மாத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த சைட்டை மட்டும் நீங்க மாத்தக்கூடியதா இருக்கும். இது வந்து டிவிஎஸ் ஹை டச் என்று நாங்க சொல்ல XL100 பைக். இது எப்படின்னு சொன்னா இந்த வண்டி தானா முந்தைய காலத்தாக்கள் நீங்க சொல்றது சரி. முந்தைய காலத்தாக்கள் இந்த வண்டி தான் அதிகமா யூஸ் சொன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து பாவிக்கிறதுக்கு இலகுவா இருக்கும். கொஞ்சமா ஏஜ் ஆன ஆட்களுக்கு வந்து இந்த வண்டியை வந்து இந்த மோட்டார் சைக்கிளை வந்து அங்காளங்களை திருப்பி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பாரம் குறைவா இருக்கிறபடியா ஈஸியா இருக்கும். காய்வியர்ஸ் வெல்கம். இந்த ஜெப்னா பாய்ஸ் சேனல் நீங்க தமிழுக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பைக் கமெண்ட் தான் வந்துங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பைக் கமெண்ட் பேர் பாத்தீங்கன்னா ஹீரோ. பாத்தீங்கன்னா இங்க ஏகப்பட்ட பைக்குகள் நிக்குது. அதாவது பாத்தீங்கன்னா சூட்டி மாடல்ல பைக் நிக்குது. அதோட பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தேவையான பைக் நிக்குது. இப்படி ஏராளமான பைக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தம் ஒரு 20, 25, 30, 35 பைக்குகள் நிக்குது. யாழ் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப பைக்குகள் இறக்குமதி ஆகி கொண்டு இருக்குன்றே சொல்லலாம். அப்படி பின்னுக்கு பாத்தீங்கன்னா பைக்குகள் எல்லா டிசைன் கலர்லயுமே இருக்குது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் விருப்பமான கலர்ல நல்ல மாடல்ல இருக்குது. இது சம்பந்தம் வீடியோ இருக்க போது நம்ம பைக்கில் பார்க்கவே நல்லா இருக்குது. நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா உடனே எடுத்துக்கொண்டு போவீங்க. என்ன மாதிரி ப்ரைஸ், என்ன மாதிரி லீசிங் எடுக்கலாமா, இது சம்பந்தமா வீடியோ இருக்க போது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க அண்ணா. அந்த பேர் எனவே லோகேஷ். நாங்கள் இப்ப ஜசோ மோட்டர்ஸ் தான் நிக்கிறோம். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ல பைக் நிக்குது. என்னென்ன மாடல்ல பைக் நிக்குதுன்னா ஜசோ மோட்டர்ஸ் ஜப்னால பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரோட்ல இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரோட்ல வந்து ஸ்பெஷலா வந்து டிவிஎஸ் நல்ல மூவிங்கான பைக். ஸ்பெஷல் மார்க்கெட்ல வந்து நல்ல லீடிங்கான பைக் தான் டிவிஎஸ் கம்பெனி. ஸ்ரீலங்காவில் பைக் பேண்டா இருக்கக்குள்ள அந்த நேரத்துல கூட வந்து டிவிஎஸ் கம்பெனி வந்து நிறைய பைக் வந்து எல்லா மாடல்லையும் பைக் நிக்குதாங்க. அப்படி மாடல்லையும் பைக் நிக்குது. அப்படி மாடல் கொஞ்சம் கூட கூடுதலா வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து எக்ஸல் என்ற பைக் நிக்குது. அதே மாதிரி என்ட்ரோ என்ற பைக் நிக்குது, கொமனோட கூடியது. அதே மாதிரி பாய்ஸோட கூடிய ரைடர் என்ற பைக்கும் நிக்குது. எக்ஸல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 8,39,000 ரூபாய்க்கு இப்ப போதும். இப்ப பிரைஸ் இந்த ரேட்ல. அதே மாதிரி ரைடர் வந்து இருக்குது பாய்ஸுக்கு 7,69,000. அதே மாதிரி எக்ஸல் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பைக் கொஞ்சம் அந்த ஒரு வயோதிபர் தனியா வரக்கூடிய பிசினஸ் செய்யற ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக் வந்து 3,29,900 இருக்குது. இந்த பிரைஸ்ல எடுக்கலாம்.
இந்த மாடல் பைக் இல்லைன்னா என்னென்ன சிஸ்டம் இருக்குதுன்னா? இந்த மாடல் பைக் வந்து ஸ்பெஷலா வந்து அதாவது பாய்ஸ் ஓடக்கூடிய பைக்காக தான் இருக்கு. இது ஒரு எக்கனாமிக் பைக்காக தான் இருக்குது. நீங்க சாதாரணமா லாங் ட்ரிப் ஓடுறதுக்கோ இல்லாட்டி வந்து நீங்க சாதாரணமா ஒரு ஷார்ட் ட்ரிப் ஓடுறதுக்கோ இந்த பைக் வந்து நல்லா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் வந்து இந்த பைக்கோட ஸ்டைல் பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமா இந்த பைக்கோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மார்ட் டிஸ்பிளே. நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து இண்டிகேட் செய்யப்படும். கூடுதலா வந்து ஃபியூலா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்மளோட கியர் பொசிஷன் எல்லாமே வந்து இண்டிகேட் பண்ணப்படும். கூடுதலாக வந்து நீங்க பைக் வந்து எந்த கியர்ல என்ன ஸ்பீட்ல ஓடணும் அதை கூட இது வந்து சென்சர் பண்ணி காட்டக்கூடிய மாதிரி. இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு தர்ஷன் 4 கியர் இருக்குது. அதே மாதிரி வந்து 1 to 5 cc. இந்த பைக்கின் முன் பக்கமே நல்லா இருக்கும். முன் பக்கமே நல்லா இருக்கும். அதாவது எல்இடி டிஎல்ஆர் தான் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல வந்து முன்னதுக்கு அந்த ஸ்டைலான வந்து ஒரு டிசைன் வந்து ஒரு அந்த ரைடருண்ட டபுள் ஆர் ரைடருண்ட அந்த ஷேப்பை கொண்டு வடிவம் அமைச்சிருக்காங்க. இதுல எங்களுக்கு இப்போ கூடுதலா பிளாக் கலர்ல வந்து அவைலபிளா இருக்குது. நீங்க பிளாக் கலர்ல வந்து யஷோ ஷோரூமுக்கு வரும்போது நீங்க ஸ்டாண்ட் ரோடு ஷோரூம்ல நீங்க அதை பெற்றுக் கொள்ளலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து டிவிஎஸ் என்ட்ரோக்ன்ற ஒரு ஸ்மார்ட் கனெக்டட் பைக். கூடுதலா வந்து இப்ப இருக்கிற மார்க்கெட்ல வந்து ஸ்கூட்டி சைட்ல வந்து கூடுதலா இந்த பைக் வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து போய்கொண்டது. நல்ல போய் நிறைய பேர் ரோட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. கூடுதலா இந்த பைக் தான் ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஆனா இது கூட இது ரிவர்ஸ் தான் நான் கூட ஓடுது. ஜென்ஸும் ஓடிக்கணுமா? ஜென்ஸ் இது ஒரு காமனான பைக் தான். இப்பத்த காலகட்டத்தில் இப்பத்த இந்த எக்கனாமிக் சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபேமிலியில வந்து பாய்ஸும் அதே மாதிரி கேர்ள்ஸ் குடும்ப தலைவனும் தலைவியோட போய் பைக் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல வெயிட்டுகள் கொஞ்சம் கூட ஏத்தலாம் தானே? வெயிட்டுகள் கொஞ்சம் கூட ஏத்தலாம். இதுல என்ஜின் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னு சொன்னா 1 to 5 cc. இப்ப நீங்க சாதாரண முதல்ல சொன்ன ரைடர் பைக்கு இந்த அதே பிக்கப் வந்து இந்த பைக்லயும் இருக்கும். மற்றது வந்து டெக்னிக்கல் சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா இது 3 wheel பைக். மற்ற பைக்கெல்லாம் வந்து 2 wheel அப்படிதான் இருக்கு. 3 wheel பைக். இதுல பிக்கப்பும் கூட. மற்றது ஸ்மார்ட் கனெக்ட் நீங்க போனோட கனெக்ட் பண்ணலாம் இந்த பைக்கு. சொன்னா போனோட கனெக்ட் பண்ணும்போது நீங்க சாதாரணமா நேவிகேஷன் அதே மாதிரி கோலர் நீங்க உங்களுக்கு பைக் நீங்க ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க, யாரும் உங்களை கால் பண்றதா இருந்தா அந்த கோல் ஆறு கால் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க பைக்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் கெட் லைட்டும் வேணாம். கெட் லைட் இதுதான் வேணும். சாரி, கெட் லைட் இதுதான் வருது. ஹெட்லைட் இதுல தான் வரும். இந்த டிஎல்ஆர் பாத்தீங்கன்னு சொன்னா வடிவா வி மாதிரி ஒரு அந்த என்ட்ரோக்குட பிரத்யோக அந்த வடிவில தான் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. மற்றது என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த பைக்ல வந்து சிக்னல் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு இருக்கும். இந்த சிக்னல் நீங்க ஏதாவது சிக்னல்லாம் வந்து உள்ளுக்கு இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் ஒன்று தரும். அது மட்டும் இல்லாத இந்த பைக்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு டேமேஜ் சொன்னா இது நீங்க பார்ட்ஸா மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க மட்டால் எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு பார்ட்ஸ் இங்க ஒரு பார்ட்ஸ் நடுவில் 3 துண்டா இருக்கும். இந்த சைட்ல சின்ன டேமேஜ் சொன்னா நீங்க ஃபுல்லா மாத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த சைட்டை மட்டும் நீங்க மாத்தக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி 1 to 5ல வந்து இது ரேஸ் எடிஷன். அதுல வந்து இதுல ஸ்பெஷலா வந்து எங்களோட டிஸ்பிளேல வந்து நிறைய செட்டிங்ஸ் நிறைய மூட்ஸ் இருக்குது. இதுல மெயினா வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ஜின் டெம்பரேச்சர், என்ஜினுடைய டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு சொல்லி நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய மாதிரி. கூடுதலா கார்ல தான் இப்படி இருந்தாலும் இந்த பைக்ல வந்திருக்கும். ரீசன் என்னன்னு சொன்னா இந்த பைக்குக்கு வந்து மோட்டர் ஏர் கூலர் என்ஜின் சிஸ்டம் தான் இருக்கு. ஏர் கூலர் என்ஜின் சிஸ்டம் வந்து இந்த பைக்குக்கு சீட்டுக்கு பின்னால, அதாவது சீட்டுக்கு கீழே இருக்கிறபடியா காத்து படுறது குறைவா இருக்கும். காத்து படுற குறைவா இருக்கு. சந்தர்ப்பத்தில் வந்து என்ஜின் டெம்பரேச்சர் தெரிஞ்சா தான் நாங்க லாங் ட்ரிப் ஓடக்குள்ள வந்து நாங்க அதை சரியான முறையில ஓடலாம். இப்போ லாங் ட்ரிப் நீங்க என்ஜின் ஹீட் தெரியாம நீங்க ஓடிக்கொண்டீங்கன்னு சொன்னா சில நேரம் வந்து என்ஜின் ஹீட் ஆகி உள்ளுக்கு இருக்கிற ஆயில் ஹீட் ஆன அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா அது விஸ்கோசிட்டி வந்து குறையும். இந்த விஸ்கோசிட்டி குறையும் போது வலுவழுத்தம் குறையும் போது என்ன செய்யணும்னு சொன்னா என்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு போர் சீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த என்ஜின் டெம்பரேச்சர் வந்து இதுல மென்ஷன் பண்ணப்படுது. இது என்ன பிரைஸ் நான் போகுது இப்போ என்ட்ரோக்கு வந்து இப்ப அப் டு இந்த டேட்ல வந்து 8,39,000 வந்து போகுது. அதாவது நான் பைக் பிரைஸ் சொல்றேன். பதிவு மற்ற டிரான்ஸ்போர்ட் லீசிங் எடுக்கலாமா? லீஸ்லயும் நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன மாதிரி எடுக்கிறது பாத்தீங்கன்னா லீஸ்ல எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க டவுன் பேமெண்டா முதல் கட்டமா வந்து குறைஞ்சது நீங்க ஒரு 3 லட்சம் உங்களோட கையில இருக்குமா இருந்தா நீங்க வந்து இந்த பைக்கை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த பைக்ல மட்காடு நல்லா இருக்கும் இல்லைன்னா மட்காடு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பைக்ல வந்து முன்னுக்கு எலோவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டைமண்ட் கட் எலோவில் வித்தியாசமா அந்த நல்ல வடிவம் இருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு அழகான ஒரு டிஸ்பிளே தானே. கூடுதலா வந்து இந்த பைக்ல நான் சொன்ன மாதிரி 1 to 5 cc இந்த படியா பிக்கப் கூட ஷடன்லியா பிக்கப் ஆகிறபடியா பிரேக் வந்து எங்களுக்கு மெயின். ஸோ பிரேக் நாங்கள் உடனே அடிச்ச உடனே வந்து டிஸ்பிளே கண்டது சொன்னா உடனே வந்து ட்ரம் பிரேக்கோட டிஸ்பிளேக்கு வந்து துல்லியமா வந்து பிரேக் குடிப்படும். அப்படி குடிப்படுற நேரம் வந்து இந்த பைக்கில் வேகத்தை வந்து நாங்கள் உடனடியாக கட்டுப்படுத்தலாம். அதனால விபத்துல இருந்து தப்பிக்கலாம்.
தர்ஷன் இதுல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னு சொன்னா டிவிஎஸ்ஆல வந்து இப்ப கூடுதலா வந்து இப்ப உலகம் வந்து அப்படியே மாறிக்கொண்டு போகுது. வேர்ல்ட் வைட்ல வந்து எல்லாமே இப்ப இவி சைடுக்கு வந்து போறாங்க, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சைட்ல தான் போறாங்க. அந்த விதத்துல வந்து டிவிஎஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஐக்யூப் எலக்ட்ரிக்னு சொல்லி ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பைக் வந்து மார்க்கெட்டுக்கு மோர் தென் 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு அதிகமா வருது. நல்ல வடிவான திறன் கொண்ட பைக். இந்த பைக் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 7,50,000 இருந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பைக் எல்லாம் வந்து 100 பிளேஸ். இதுல ரேஞ்ச் பாத்தீங்கன்னு சொன்னா 100 பிளேஸ் 100 கூட கூடியான பைக்ல எல்லாம் இதுல வர இதுல தான் வருது. இதுல வேணாம் சரி ஹெட்லைட் இதுலதான் வருது. கூட முந்தைய பெகோவல் சூட் எல்லாம் இதுல வருது. இப்போ இந்த ஹெட்லைட் வந்து மேல வர கீழே வர்றதுக்கான காரணம் என்ன சொன்னா, ஹெட்லைட் கீழே இருக்கும்போது எங்களுக்கு வந்து கூடுதலா மேல இருந்து சொன்னா முதல்ல முன்னுக்கு வர்றவங்களுக்கு அது ஒரு பாதிப்பா இருக்கும். அவங்களோட கண்ணுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த பாதிப்பை வந்து தடுக்கிறதுக்காக தான் ஹெட்லைட்டை வந்து கீழே வச்சிருக்காங்க. மறுபடி எலக்ட்ரிக்கல் பைக்கா இருந்தா கூட இதுல லைட் பவர் எல்லாம் வந்து நல்ல பவரா இருக்கும். அதே மாதிரி டிஎல்ஆர் இருக்குது. மறுபடி நீங்க எலக்ட்ரிக் சைட் போனீங்கன்னு சொன்னா கூடுதலா நிறைய வெளியில கம்பெனி எல்லாம் இருக்குது. அதுல வாரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மினிமம் வந்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ் தான் இருக்கும். ஆனா இதுல வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ். இங்க இருக்கிற எல்லா பைக்குமே வந்து வாரண்டி பீரியட் வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுக்கப்படுது. நீங்க 5 இயர்ஸுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் பெறும்போது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க அந்த பைக்கை ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பைக்கோட பிரைஸ் டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது 7,49,760 இருக்குது. அதே மாதிரி 8,99,760 இருக்குது. மற்றும் 9,99,900 இருக்குது. கூடுதலா இந்த 3 வேரியேஷன்ஸ்ல இந்த பைக் உங்களுக்கு யாசோ மோட்டர்ஸ்ல. இந்த பைக்ல ஸ்பெஷலா நாங்க எலக்ட்ரிக் பைக் இவி சைட் போனாலே வந்து பேட்டரி சைட்டை தான் மெயினா பார்க்கணும். பேட்டரி வந்து குவாலிட்டி என்ன மாதிரி பேட்டரியோட குவாலிட்டி இது வந்து 3.4 பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணப்படுது. லித்தியம் அயன் யூஸ் பண்றபடியா உங்களுக்கு பேட்டரியோட வாரண்டி பீரியட் அதே மாதிரி பேட்டரி பாதிப்பு காலம் எல்லாம் வந்து மிகவும் அதிகமா இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் பிளஸ் நீங்க ஏத்தலாம். நீங்க வெயிட் வந்து கூடுதலா வந்து எலக்ட்ரிக் பைக்கு நீங்க வெயிட் எவ்வளவு கூட நீங்க குறைவா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களோட கிலோமீட்டர்ஸ் வந்து கூட கிடைக்கும். ஆனா நீங்க வெயிட் கூட ஏற்ற கிலோமீட்டர்ஸ் வந்து குறைவா கிடைக்கும். ஆனா அப்படி இருந்தாலும் வந்து இந்த பைக் சாதாரணமா ஒரு என்ட்ரோக் பைக் ஏற்ற மாதிரி வெயிட் ஏற்றுற மாதிரி 150 கிலோமீட்டர்ஸ் கூட நீங்க ஏற்றலாம். அதாவது 2 பேசஞ்சர் வந்து நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் இந்த எலக்ட்ரிக் பைக்ல வந்து எங்களுக்கு 3 வேரியேஷன் இருக்குது. நான் சொன்னேன் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து ஐக்யூப் 2.2, அடுத்தது 3.4, அதே மாதிரி அடுத்தது வந்து 3.4S சொல்லி இது வந்து 100+ கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க ஒருக்கா சார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னா 100+ கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். 100 அதே நேரம் வந்து நீங்க ஒருக்கா சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 3 யூனிட் கரண்ட் தான் முடியும். ஸ்ரீலங்கா பொறுத்தளவுக்கு நீங்க 1 யூனிட் வந்து 30 ரூபா, 3 யூனிட் பார்த்தீங்கன்னு சொன்னா 90 ரூபா தான் முடியும். நீங்க 100 ரூபா கரண்ட்ல வந்து 100+ கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஐக்யூப் டிவிஎஸ் பைக்ல. இது வந்து டிவிஎஸ் ஹை டச் என்று நாங்க சொல்ல XL 100 பைக். இது எப்படின்னு சொன்னா இந்த வண்டி தானா முந்தைய காலத்தாக்கள் நீங்க சொல்றது சரி, முந்தைய காலத்தாக்கள் இந்த வண்டி தான் அதிகமா யூஸ் சொன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து பாவிக்கிறதுக்கு இலகுவா இருக்கும். கொஞ்சமா ஏஜான ஆட்களுக்கு வந்து இந்த வண்டியை வந்து இந்த மோட்டர் சைக்கிளை வந்து அங்காடங்களை திருப்பி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பாரம் குறைவா இருக்கிறபடியா ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க பாரம் குறைவண்டா கூட இந்த பைக்ல வந்து நிறைய லோட் ஏறி பார்த்துருப்பீங்க. இது வந்து சாதாரணமா ஒரு பிசினஸ் செய்யற ஆட்களுக்கு, அதாவது ஒரு மீன் பிசினஸோ இல்லாட்டி ஒரு பால் பிசினஸோ இல்லாட்டி அந்த மாதிரி பிசினஸ் செய்யற ஆட்களுக்கு வந்து இது நல்ல சூட்டபிளான பைக். இப்ப கூடுதலா ஒரு நாளைக்கு வந்து கூடுதலா பைக்கை ஆஃப் பண்ணி ஒன் பண்ற ஆட்கள் இருப்பாங்க தானே. இப்ப கூடுதலா ஒரு பியோனோட வைங்க போஸ்ட்மேன் அவங்களுக்கு வந்து பைக் ஆஃப் பண்ணி ஒன் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த பைக் வந்து நல்ல ஒரு சூட்டபிளான பைக். இதுல பிரைஸ் என்ன மாதிரினா இதுல பிரைஸ் வந்து 3,99,900 ரூபா. இது வந்து கியர் என்று சொல்லி இல்ல தர்ஷன், இது நீங்க சாதாரணமா நீங்க ஆக்சிடென்ட் கொடுக்க உங்களோட ஆர்பிஎத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக் வந்து போய் கொண்டிருக்கும். சாதாரணமா இந்த பைக் நீங்க ஸ்பீட் பாத்தீங்கன்னு சொன்னா 80+ வரைக்கும் நீங்க ஓடலாம். அதே நேரம் வந்து இது வந்து ஹை டச்னு சொல்லி நாங்க இது வந்து சொல்லுவோம். இப்ப நீங்க இந்த பைக் வந்து ஸ்பெஷலா வந்து மோட்டார் பிரஷ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுல இல்லாமலே வந்து இது பயன்படுத்தப்படுது. அந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணப்படுது. ஹை டச் டெக்னாலஜில நீங்க ஒருக்கா செல்ஃபை கொடுத்தும் போது டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். ஒரு வேலையன்னா இப்படி என்ன பைக்கு பண்ணா என்ன ஹெல்மெட் ஜாக்கெட் குறையா கொடுக்குறீங்களா? இல்லாட்டி இங்க நீங்க யசோமோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா பைக்குக்கும் உங்களுக்கு எல்லா பைக்கு கம்பெனிஸ்ல ஒரு சில குறிப்பிட்ட பைக்கு இப்ப எல்லா பைக்குக்கும் வந்து பப்ளிக் ப்ரமோஷன் போறது இல்லை. ஒரு சில பைக்குக்கு வந்து உங்களுக்கு ஜெகட் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். ஜெகட் அதே நேரம் வந்து டூல்ஸ் கிட், அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் வந்து யசோல கொடுக்குறாங்க. அதை என்னன்னு பார்ப்போம். தர்ஷன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பெஷலா யசோ மோட்டர்ஸ்ல ஸ்பெஷலான ஒரு
ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க யசோக் மோட்டர்ஸ்ல வந்து நீங்க பைக் கொண்டு பர்ச்சேஸ் பண்ற நேரம் வந்து உங்களுக்கு 19 ஃப்ரீ சேவ்ஸ் கிடைக்கும். இப்போ சாதாரணமா நீங்க ஒரு சர்வீஸுக்கு 900 ரூபா செலவழிச்சிங்கன்னு சொன்னா 19 சர்வீஸுக்கு மொத்தம் 17,100 ரூபா முடியுது. மொத்தம் 17,100 ரூபா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்டா வந்து யசோ மோட்டர்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண கூட முடியுது. அது மட்டும் இல்லாம யசோ மோட்டர்ஸ்ல வந்து நீங்க வாரண்டியையும் அதே மாதிரி சர்வீஸ்லையும் அதே மாதிரி ஸ்பியர் பார்ட்ஸ் உதிரி பாதை நீங்க வந்து யசோ மோட்டர்ஸ்லயே பெற்றுக் கொள்ளலாம். நீங்க யசோ மோட்டர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற நேரம் இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்டான சேல்ஸ் எல்லாம் யசோ மோட்டர்லனா வேற ஒரு பைக்கான பார்ட்ஸ்களும் இங்க எடுத்துக்கொள்ளலாமா? யசோ மோட்டர்ஸ்ல நீங்க வேற விதமான பார்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது தர்ஷன். சும்மா சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ல ஜெனுவன் பார்ட்ஸ் மட்டும் நீங்க இங்க பெற்றுக்கொள்ளலாம். நீங்க வேற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க இங்க பெற்றுக்கொள்ள முடியாது. டிவிஎஸ்ல ஸ்பெஷலா வந்து டிவிஎஸ்ல இப்போ நீங்க இதுல மெயினா வந்து டிவிஎஸ் மட்டும் தான் நாங்க இங்க விற்கிறோம். டிவிஎஸ் தவிர நாங்க இந்த பார்ட்ஸ் விற்கிறோம். அது மட்டும் இல்லாம டிவிஎஸ்லயும் வந்து ஜெனுவன் பார்ட்ஸ் மட்டும் தான் நீங்க இருக்கு. வெளியில இருக்க லோக்கல் பார்ட்ஸும் அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்து யசோ மோட்டர்ஸ்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க பயப்படாம நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நாங்க இந்த பைக்ல லீசிங் நடக்கலாம் தானே வேணாம்? இந்த பைக்ல எல்லா பைக்குமே லீஸ் பண்றாங்க. உங்களோட கையில இருக்க நீங்க வந்து வரும்போது நிறைய லீஸ் ஆபீசர்ஸ் இங்க இருப்பாங்க. எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனி ஆபீசர்ஸும் இருப்பாங்க. நீங்க அவங்களோட கடைக்கு நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கட்டணத்தை எப்படி கட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போயிட்டு வரணும். யசோ மோட்டர் கான்டாக்ட் நம்பர் வீடியோல போட்டு விடுறேன். கரெக்டாக நீங்க வீடியோல போட்டு விடுங்க. அது தர்ஷன் அதே மாதிரி யசோ மோட்டர்ஸ் வந்து புதிய ஒரு இப்போ தெரியுமா உங்களுக்கு ஜப்னால வந்து டிவிஎஸ் கிங் ஆட்டோவுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அது கேட்கப்போ நான் எங்களோட டிவிஎஸ்ல கிங் ஆட்டோ வந்து நாளை மறுதினம் வந்து யசோ மோட்டர்ஸ்ல பொன்னம்பலம் ரோட்ல வந்து புது ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்றாங்க. நீங்க உங்களோட விவசாயிகளும் அதே மாதிரி உங்களோட எல்லாருமே காட்டி நீங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோவை போயிட்டு கொள்ளலாம். ஆரம்ப விட வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட பிரைஸ் வந்து 17,50,000. டிவிஎஸ்ல நீல கலர்ல அதே மாதிரி ரெட் கலர்ல பிளாக் கலர் ப்ளூ ஒயிட் இந்த கலர்ல நீங்க போயிட்டு போகலாம். இதுக்கு நன்றி அண்ணா. யசோ மோட்டர்ஸ் எப்போ போயிடலாம் திறக்குமா? கிழமையில வந்து அவங்க சண்டே தவிர மற்ற வீக் டேஸ் எல்லாம் திறப்பினா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் திறந்துருப்பாங்க. காலையில நீங்க 8:30 இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நன்றி அண்ணா. நன்றி தர்ஷன். திரும்ப நான் உங்களோட தருவது. வணக்கம் மக்களே, நாங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யசோ மோட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா பைக்கில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஹீரோ கொண்டாடையும் ஒரு பைக் ஒன்று நான் எடுத்து போட்டுருந்தேன். நான் இப்போ பாத்தீங்கன்னா யசோ மோட்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏராளமான பைக் நிற்குது. 2 பைக் கடையை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஒப்போசிட்டா போட்டிருக்கேன் வீடியோ. பாத்தீங்கன்னா ஏராளமான பைக் நிற்குது. அதாவது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு தேவையான பைக் நிற்குது. அதை விட பாத்தீங்கன்னா முந்தைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு சபாரி பைக்கும் பாத்தீங்கன்னா இருக்குது. இப்போ 2 ஹீரோ ஹோண்டா பைக்கையும் யசோ மோட்டர்ஸ் 2 கம்பெனியும் பாத்தீங்கன்னா G2 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். சமதான் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம்.